ஈடி தமிழில் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து Q&A. பாபு பெருமாள் அப்படிங்கிறத கேட்குறாரு. ஐயா, எனக்கு வயது 38, என்னிடம் 18 லட்சம் உள்ளது. நான் இதை லம்சம்மில் 5 வருஷத்திற்கு போட உள்ளேன். எந்த மியூச்சுவல் ஃபண்டில் தேர்ந்தெடுப்பது என்று குழப்பமாக உள்ளது. இதிலிருந்து கிடைக்கும் பணத்தை SWPயில் போட்டு 20,000 வட்டி கிடைக்க 15 வருடம் முடிவில் எத்தனை கிடைக்கும் அறிய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ இந்த முதல் கொஸ்டின் மட்டும் முதல்ல போட்டுடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவர் வந்து 18 லட்சம் உள்ளது அப்படின்னு சொல்லி போடுறாரு. 18 லட்சத்துக்கு நீங்கள் வந்து ஒரு வட்டி எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா உங்களால் வந்து கிட்டத்தட்ட 1,80,000 ரூபா எடுக்க முடியும். 1,80,000னா எவ்வளவு? மாதம் வந்து உங்களால் 15,000 எடுக்க முடியும். ஆனால் நீங்கள் என்கிட்ட எவ்வளோ கேட்குறீங்க? 20,000 எடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்குறீங்க. நீங்கள் 20,000 எடுக்கணும்னா நீங்கள் வந்து அல்ட்ரா ஹை ரிஸ்க் இன்வெஸ்டராக தான் இருக்க முடியும். ஹை ரிஸ்க் இன்வெஸ்டர்னால் என்னன்னாக்க நீங்கள் ஒரு தீமேட்டிக் ஃபண்டிலையோ இல்லைனா ஸ்மால் கேப் ஃபண்டிலையோ தான் போடணும். ஸோ நீங்கள் ஒரு சமயம் இந்த 18 லட்சத்தை கொண்டு போய் நீங்கள் வந்து ஒரு ஸ்மால் கேப் ஃபண்ட்லையோ தீமேட்டிக் ஃபண்ட்லையோ போடுறீங்கன்னா அது வந்து ஒரு சமயம் ஒரு வருஷம் கழித்து நீங்கள் எல்லாம் எடுத்தது போக கிட்டத்தட்ட ஒரு 10% கூட ட்ராப் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது நல்லா பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு சமயம் இது வந்து எல்லாமே உங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைல் பொறுத்து தான் இருக்குது. எந்த ரிஸ்க் ப்ரொஃபைல் உங்களால் இருக்குது, இது எத்தனை வருஷம் இருக்க முடியும். நீங்கள் சொல்கிறது வந்து 5 வருஷம் சொல்கிறீங்க. 5 வருஷம் கழித்து கரெக்டாக அந்த டைமில் மார்க்கெட் கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் ஸ்மால் கேப் மிட் கேப்பில் எடுத்திங்கன்னா 12% வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு சமயம் லார்ஜ் அண்ட் மிட் கேப் லார்ஜ் கேப் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா ஒரு 9% விட்ரால் ரேட்டு போங்க. ஒரு சமயம் பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் அந்த மாதிரி ஃபண்டில் போனீங்கன்னாக்கா ஒரு 6 to 7% எடுத்திங்கனாக்கா உங்களோட கேபிட்டல் ஓரளவுக்கு லாங் டேர்மில், நான் சொல்கிறது ஒரு 8 வருஷம் 10 வருஷம் அந்த மாதிரி லாங் டேர்மில் ஒரு கேபிட்டல் அப்ரிசியேஷனும் இருக்கும். அதே டைமில் சேஃப் வித்ட்ராலும் உங்களால் பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்கள் 18 லட்சம் போட்டு நீங்கள் 20,000 எடுக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் தீமேட்டிக் ஃபண்ட்லேயோ இல்லைனா ஸ்மால் கேப்லேயோ மட்டும்தான் பண்ண முடியும். அடுத்த பார்ட்டுக்கு போகலாம். அடுத்த பார்ட்டில் பாபு பெருமாள் என்ன கேட்குறாருன்னா, மாதம் 20,000 சிப்பில் 20 வருடம் போட்டுள்ளேன். முடிவில் இந்த சிப்பு எத்தனை கிடைக்கும்? இவை அனைத்தும் SBI வழியாக செய்ய உள்ளேன். இதனால் மேல் கூறியவற்றில் கிடைக்கும் தொகையில் குறைவு ஏற்படுமா? அப்படி என்றால் முழுமையாக கிடைக்க நான் யாரை அணுகணும்? சொல்லுங்க ஐயா, நன்றி அப்படின்னு சொல்கிறீங்க. அதாவது குறையுமா ஏறுமா அப்படிங்கிறது வந்து மார்க்கெட்டில் நீங்கள் எது இன்வெஸ்ட் பண்ணாலும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். ஸோ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் அப்படிங்கிறது நீங்கள் ஒவ்வொரு சிப்பு போடும்போதும் லம்சம் போடும்போது நிறைய தெரிஞ்சுக்கணும். இதை நீங்கள் ஒரு லாங் டேர்மில் இருந்தீங்கன்னா அந்த வாலட்டாலிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும்னு சொல்லி கேட்கணும். இதை வந்து நீங்கள் SBI வழியாக போடுறீங்கன்னா அந்த SBI மேனேஜர்கிட்டே கூட கேட்கலாம். எனக்கு தெரிஞ்சு அவர் அந்த அளவுக்கு உங்களுக்கு பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நீங்கள் எந்த ஊர்லேருந்து கேட்குறீங்கன்னு தெரியல பாபு பெருமாள். உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸையோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸையோ நீங்கள் பின்கோடு போட்டு நீங்கள் சர்ச் பண்ணி யார் இருக்காங்களோ அவங்களுடைய ஹெல்ப் கேட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நிதர்சனா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. ஹாய் சார், உங்கள் வீடியோ எல்லாமே வாட்ச் பண்ணியிருக்கேன். நைஸ் அண்ட் யூஸ்ஃபுல். இப்போ எனக்கு என்ன டவுட்டுனா சார், 1 மந்த் 10,000 ரூபா மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுட்டு நெக்ஸ்ட் மந்த் 5,000 ஆட் பண்ணி அதே மியூச்சுவல் ஃபண்டில் போட முடியுமா சார்? தேங்க்யூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிதர்சனா, நீங்கள் கேட்குற ஆன்சர் வந்து பர்ஃபெக்ட்லி எஸ். ஆன்சர் வந்து எஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் எந்த ஃபோலியோ நம்பரில் போட்டிருக்கீங்க, எந்த ஸ்கீமில் போட்டிருக்கீங்கிறதா ரொம்ப முக்கியம். அந்த ஃபோலியோ நம்பரும் அந்த ஸ்கீமும் இருந்ததுன்னா அடுத்த தடவை போடும்போது ஃப்ரெஷ் பர்ச்சேஸ்னு போடாதீங்க, அடிஷ்னல் பர்ச்சேஸ்ன்னு இருக்கும். ஸோ நீங்கள் முதல்ல அந்த பர்டிகுலர் ஃபோலியோவை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போடுங்க. ஒரு சமயம் டிஸ்ட்ரிபியூட்டர் வழியாக போடுறீங்கன்னா நீங்கள் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட சொல்லிடுங்க, ஏற்கனவே போட்ட ஸ்கீமில் அதோட இது ஒரு டாப் அப் மாதிரி போடுங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் டெய்லி கூட போடலாம், மாதத்துக்கு ஒரு தடவை கூட போடலாம். ஸோ ஆன்சர் வந்து எஸ். தேங்க்யூ. அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்த கொஸ்டின் வந்து ஷாலினி அப்படின்றவங்க கேட்குறாங்க. இஸ் இட் பாசிபிள் டு சிப் இன் ELSS ஃபண்ட் அண்ட் SWP ஆஃப்டர் 10 years? சிப் அமௌண்ட் இஸ் 12,600 அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கண்டிப்பாக ELSSல நீங்கள் SIP மாதிரி போடலாம். SIP மாதிரி போடுறது தான் ரொம்ப ரொம்ப பெட்டர். ஏன்னா வந்து மார்க்கெட் மேலே போகுது கீழே போகுது ஏற்றத்தாழ்வுகளோடு இருக்கும் போது நீங்கள் மாதம் சம்பாதிக்கும் போது 12,600 ரூபா கண்டிப்பாக போடலாம். இரண்டாவது கேள்வி நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, ஒரு 10 வருஷம் விட்டுட்டு SWPங்கிறீங்க, சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. ஒரு அருமையான ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் ஒரு 10 வருஷம் விட்டுட்டு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் SWP பண்ணலாம் அதே ஸ்கீம்லேருந்து. இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவேன். மார்க்கெட் லஸ்டர்ஸ் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுறாரு, சார் ஃப்ளெக்ஸி கேப் ஆர் மல்டி கேப் விச் இஸ் பெஸ்ட் ஃபார் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் மோர் தென் 10 years ஹரைசான்? ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃப்ளெக்ஸி கேப் அண்ட் மல்டி கேப் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ மல்டி கேப் அப்படின்னாக்க என்ன அர்த்தம் அப்படின்னீங்கன்னா, ஃபண்ட் மேனேஜர்கிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் மேண்டேட் இருக்குது. என்ன மேண்டேட் இருக்குன்னா, 25% லார்ஜ் கேப்பில் போடணும், 25% மிட் கேப்பில் போடணும்,
25% ஸ்மால் கேப்பில் போடணும். மிச்சம் இருக்கிற 25% அவர் எங்கே வேணால் போடலாம். இது வந்து செபியினுடைய ரூல், இது வந்து ஆம்ஃபியினுடைய கைட்லைன்ஸ். ஸோ ஃபண்ட் மேனேஜர் இதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஆனால் இதே வந்து ஃப்ளெக்ஸி கேப்பாக இருந்ததுன்னா 65% மட்டும் ஈக்விட்டியில் இருந்தால் போதும். அந்த 65% அவர் எதில் வேணால் போடலாம். 65% ஸ்மால் கேப்லையும் போடலாம், 65% லார்ஜ் கேப்லையும் போடலாம், 65% மிட் கேப்லையும் போடலாம். ஸோ என்ன கேட்டிங்கனாக்கா, நீங்கள் முதல்ல ஒரு ஃபஸ்ட்டு டைம் இன்வெஸ்டராக வரீங்க, உங்களுக்கு ரிஸ்க் நிறைய எடுக்க வேண்டாம், எனக்கு வந்து ஸ்மால் கேப் ரிட்டர்ன்ஸும் வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க, ஒரு ஆக்டிவ் ஃபண்டில் ஒரு மல்டி கேப்பில் போடுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி ஒரு ஃபண்ட் மேனேஜர் அந்த மாதிரி ஒரு சைஸ் வச்சுருக்காருன்னா, நீங்கள் வந்து ஒரு 10,000 crores இருந்து ஒரு 2-3 years ட்ராக் ரெக்கார்டு இருந்து அந்த ஃபண்ட் மேனேஜர் ஒழுங்காக பண்ணுறாருன்னா, நீங்கள் கண்டிப்பாக மல்டி கேப்பில் போடுறது மச் பெட்டர். இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் நிறைய ரிட்டர்ன்ஸ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்க ஃப்ளெக்ஸி கேப் கூட போகலாம். ஃப்ளெக்ஸி கேப்பில் நிறைய பேர் வந்து நம்ம இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து பராக் பரிக்கில் போட்டிருக்கீங்க. அது இன்றைக்கி 70,000 கோடியில் இருக்கு. ஒரு சமயம் லைக்குன்னா அவங்களும் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா மேனேஜ் பண்ணாங்கனாக்கா அது மச் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஸ்டார்டிங் இன்வெஸ்டர்ஸாக இருந்தால் நீங்கள் வந்து மல்டி கேப்பில் போங்க. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ், கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் வேணும்னா ஃப்ளெக்ஸி கேப்பில் கூட போய்க்கலாம். வருடத்திற்கு ஒரு முறை ரிவ்யூ பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்விக்கு போகலாம். முருகன் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, 3 லட்சம் எங்கிட்ட இருந்து எதில் சார் போட்டால் சேஃப்டி, எதில் சார் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி, கொஞ்சம் சொல்லுங்கள் சார். பேர் முருகனுங்க, கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு. ஸோ உங்ககிட்ட வந்து ஒரு 3 லட்சம் தான் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைலெல்லாம் பண்ணல, எனக்கு மொத்தமே இந்த 3 lakhs தான் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ ஒரு RBI பாண்ட்லேயோ நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இல்லை ஒரு சமயம் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்காக, உங்கள் குழந்தைங்களோட படிப்பு, உங்களுக்கு குழந்தைங்களோட கல்யாணத்துக்காக, இல்லை உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்காக நீங்கள் போடுறீங்க, அதுவும் வந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழித்து வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா, கண்டிப்பாக நீங்களே போடுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்டில் போடுங்கன்னு சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருந்து போட்டால் ரொம்ப நல்லது. ஸோ கோயம்புத்தூர்லேயே நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் இருப்பாங்க. நீங்கள் ஆம்ஃபி வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் போய் ஃபைண்ட் மை டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு போட்டுட்டு உங்கள் பின்கோடு, கோயம்புத்தூர் பின்கோடு போட்டிங்கன்னா அதுலேயே ஒரு 10 நம்பர் வரும். அந்த 10 நம்பரில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, நீங்கள் முருகன் சொல்கிறீங்க, உங்களுக்கு என்ன நேம் பிடிச்சிருக்கோ அந்த நேம் அவர்கிட்ட அங்கேயே ஃபோன் நம்பர் இருக்கும், அங்கேயே அட்ரஸ் இருக்கும். ஃபோன் நம்பர் வாங்கினீங்கன்னா அவர் உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைல்லாம் பார்த்துட்டு நீங்கள் எதுக்காக சேவ் பண்ணுறீங்க, எவ்வளோ நாள் கழிச்சு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 3 லட்சத்தை ஒரு 2-3 ஸ்கீமில் பிரித்து போடுவார். 1 லட்சத்தை வந்து ரொம்ப கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கக்கூடிய இதில் போடுவார். ஒரு சமயம் நீங்கள் ரிஸ்க்கே எடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க நீங்கள் வந்து ஈக்விட்டி சேவிங்ஸ் ஃபண்டில் கூட போடலாம். கொஞ்சம் மாடரேட்டாக ரிஸ்க் எடுப்பீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓரளவுக்கு பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்டில் போடலாம். இல்லை கொஞ்சம் ஹை ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா நீங்கள் லார்ஜ் கேப் இல்லைனா லார்ஜ் அண்ட் மிட் கேப்பில் போடலாம். இல்லை நீங்கள் நல்லா ஃபுல்லாக ரிஸ்க் எடுத்து எனக்கு நிறைய ரிட்டர்ன்ஸ் தான் எனக்கு வரணும், ஏன்னா நான் ஏற்கனவே பிஸ்னஸ் தான் பண்ணுறேன், நான் லாஸ்லாம் முன்னாடி பார்த்துருக்கேன் பிஸ்னஸில் அப்படின்னு சொன்னீங்கன்னா மிட் கேப் ஸ்மால் கேப்பில் கூட போடலாம். ப்ரொவைடட் நீங்கள் ஒரு 5 வருஷம் 7 வருஷம் இருப்பீங்கன்னாக்கா. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முதலீடு பண்ணுங்க, மாதம் SIP போடுங்க, SWPல நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறத கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா? இனிமேல் அந்த கவலையை விடுங்க. பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் ஈடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாங்கள் உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம். உங்கள் சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்குற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.